வணக்கம். சௌச்சௌ பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு இதில் தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் இதை சேர்த்து ஒரு 50% மேலே வேகிற மாதிரி எடுக்கணும். எங்களுக்கு இந்த பக்கம் சரியாக இருக்கும். ஒரு கடாய் சூடு பண்ணி அதில் நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் உளுந்து இதையும் சேர்த்து நல்லா செவக்க வறுத்துடலாம். நாம் கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகளை ஒன்றா சேர்த்து வதக்கலாம். முதல்ல 1 ஸ்பூன் அளவு இஞ்சி துண்டு சேர்த்துருக்கேன், ஒரு பச்சை மிளகா 4 கீரி சேர்த்துருக்கேன், 1/2 ஸ்பூன் அளவு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைமில் தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்குமே பிஸி ஷெட்யூல் இருக்கும். உங்களுக்கு எந்த டைமில் வீடியோ அப்லோட் பண்ணால் பார்க்குறதுக்கு சரியாக இருக்கும்ன்றது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது நல்லா வதங்கினதும் இதோட தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது நல்லா வதங்கினதும் இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அதையுமே லேசாக வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுட்டா நல்லா வெந்துடும். எப்பொழுதுமே காய்கறிகளை வேக வைக்கும் பொழுது இப்படி பரவி விட்டா மாதிரி வேக வைக்காமல் இப்படி மொத்தமாக சேர்த்து நடுவில் குவிச்சா மாதிரி வேக வச்சா ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். இப்போ இது நல்லா வெந்திருக்கு தேவையான அளவுக்கு. இதோட பெருங்காயத்தூள், நம்ம வேக வச்சுருக்க பருப்பையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு தேங்காய் பூ தூவி கடைசியாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா கிளறி இறக்கிட்டா சுவையான சௌச்சௌ பொரியல் சுவைச்சு சாப்பிட ரெடியாக இருக்கும். நம்மளோட சேனலில் ஆரோக்கியமான உணவு வகைகளை அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது பிடிச்சிருந்தா ஒரு தடவை போய் பாருங்கள். நீங்கள் ஏதாவது சஜஷன் கொடுக்கணுன்னாலும் இல்லை ஏதாவது கரெக்ஷன் பண்ணணுன்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Thanks for watching.